உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. துணைநிலை ஆளுநரோடு முரண்டு பிடித்து வீட்டுக்குள் முடங்கியிருந்த முதல்வர் 3 நாட்களுக்கு பிறகு சட்டமன்றம் புறப்பட்டதால் புதுவை அரசியல் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பியிருக்கிறது. தனது கட்டுப்பாட்டில் இருக்கும் சுகாதாரத்துறைக்கு தன்னால் பரிந்துரைக்கப்பட்ட பெயரை நிராகரித்துவிட்டு தன்னிச்சையாக வேறு ஒருவரை சுகாதாரத்துறை இயக்குநராக நியமித்து துணைநிலை ஆளுநர் காட்டிய அதிரடியால் அதிர்ந்து போன முதலமைச்சர் ரங்கசாமி மாநில அந்தஸ்து கிடைத்திருந்தால் இது நடந்திருக்குமா என ஆதங்கப்பட்டு வீட்டுக்குள் அடைபட்டு கிடந்தார். ஏற்கனவே மதுபான ஆலைகளுக்கு அனுமதி தராமல் துணைநிலை ஆளுநர் சூடேற்றிய நிலையில் இயக்குனர் நியமன விவகாரம் அவரது பொறுமையை இன்னும் சோதித்து பார்த்திருக்கிறது. ஒரு கட்டத்தில் ராஜினாமா செய்து கூட்டணி கட்சியான பாஜகவிற்கு அதிர்ச்சி வைத்தியம் அளிப்பதே சரியாக இருக்கும் என எண்ணி அவசர எம்எல்ஏக்கள் கூட்டத்தை நடத்தி அரசியல் களத்தில் பரபரப்பை கூட்டினார் ரங்கசாமி. அத்தோடு என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் கூண்டோடு ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல் பரவியதால் செய்வதறியாது பாஜக அமைச்சர்களும் தலைவர்களும் வெளி பிதுங்கினர். இன்னும் சில மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் வரவிருக்கும் நிலையில் ரங்கசாமி கிளப்பும் பிரச்சனையால் தேர்தல் கூட்டணி உடைந்து விடுமோ என அஞ்சி பாஜகவை சேர்ந்த சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் முதலமைச்சரை சமாதானப்படுத்தும் முயற்சியில் குதித்தனர். மத்திய பாஜக அரசால் நியமிக்கப்பட்ட துணைநிலை ஆளுநரை தமக்கு கொடைச்சல் கொடுப்பதை ஏற்காத ரங்கசாமி இதற்கு நிரந்தர தீர்வு இருந்தால் மட்டுமே திரும்பி வாருங்கள் என கராராக கூறி கடுத்திருக்கிறார். இதுகுறித்து புதுவை பாஜக மேலிட பொறுப்பாளரான நிர்மல்குமார் சுரானாவுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் வழக்கம் போல வியாழக்கிழமையன்று டென்னிஸ் விளையாடிவிட்டு வந்த முதலமைச்சர் ரங்கசாமி தொடர்ந்து கட்சி எம்எல்ஏக்களோடு ஆலோசனை நடத்தினார். சிறிது நேரத்தில் பாஜக மேலிட பொறுப்பாளர் சுரானா, நமச்சிவாயம், மாநில பாஜக தலைவர் உள்ளிட்டோர் முதலமைச்சரின் இல்லத்துக்கு வந்தனர். தொடர்ந்து இரு தலைவர்களும் பரஸ்பரம் மரியாதை செலுத்திக் கொண்ட நிலையில் ஆலோசனை கூட்டம் தொடங்கியது. அப்போது பேசிய ரங்கசாமி, வரும் சட்டமன்ற தேர்தலுக்குள் மாநில அந்தஸ்து பெற்றுக் கொடுக்க வேண்டும், அதிகாரிகள் நியமனத்தில் முதல்வரை கலந்தாலோசிக்காமல் நடவடிக்கை எடுக்கக்கூடாது, எந்த நியமனங்கள் ஆனாலும் தன்னை கேட்காமல் செய்யக்கூடாது, மதுபான ஆலைகள் அமைப்பதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும், இவற்றையெல்லாம் செய்தால் மட்டுமே கூட்டணியில் தொடர முடியும் என கட் அண்ட் ரைட்டாக கூறிவிட்டதாக சொல்லப்படுகிறது. ரங்கசாமியின் நிபந்தனைகளை பொறுமையாக கேட்டுக்கொண்ட நிர்மல்குமார் சுரானா மாநில அந்தஸ்து தொடர்பாக சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அதனை டெல்லிக்கு கொண்டு வாருங்கள், தானும் உங்களோடு வந்து பிரதமரை சந்தித்து கோரிக்கை வைக்கிறேன் என்றும் அனைத்து நிபந்தனைகளையும் மத்திய தலைமையிடம் கூறுகிறேன் என்றும் உறுதியளித்ததாக கூறப்படுகிறது. இதனால் மனமிறங்கி வந்த ரங்கசாமி வெளியில் வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அப்போது எந்த அரசானாலும் யார் துணைநிலை ஆளுநராக இருந்தாலும் சில பிரச்சனைகள் வருவது இயல்புதான் என்றும் அதனை பேசி சரி செய்து கொள்வோம் என்றும் கூறினார். மேலும் 2026ஆம் ஆண்டிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றார். எங்களுடைய சந்திப்பு வழக்கமான சந்திப்பு. என்டிஏ அரசு 2026ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்று மறுபடியும் ஆட்சி அமைப்பதற்கான ஒரு ஆலோசனை. எங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷனில் அடிக்கடி இது மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸுங்க வரும். இப்போ இல்லை, எப்பொழுதுமே புதுச்சேரி நிர்வாகத்தில் அது நான் சரி பண்ணிக்குவோம், அது நிர்வாகத்தை அடிக்கடி சரி பண்ணிக்குவோம். இப்போ எங்களுடைய எண்ணம் அடுத்து 2026 என்டிஏ அரசு மீண்டும் வர வேண்டும். பாஜகவினரின் சமரசத்திற்கு பிறகு சாந்தமான ரங்கசாமி ஒரு வழியாக 3 நாட்களுக்கு பிறகு சட்டமன்றம் சென்று மக்கள் பணிகளை மேற்கொண்டார். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக புதுச்சேரி செய்தியாளர் கிருஷ்ணா. உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.